நண்பர்களே நிறைய பேர் கால் பண்ணி வளர்ப்பு குட்டிகள் எடுக்கணும், 15 கிலோவிலேருந்து 16, 17 அந்த ரேஞ்சில் எடுக்கணும், என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா 12, 13, 14 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. சில பேர் இன்னும் சின்ன குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விலை கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதெல்லாம் வேண்டாம், எனக்கு 20 கிலோ ரேஞ்சில் வேணுன்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் நம்ம இந்த 2 நாளில், அதாவது செவ்வாய் புதன் 2 நாளில் நம்ம எடுத்த குட்டிகள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் குட்டிகள்லேருந்து பெரிய சைஸ் குட்டிகள் வரைக்கும் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్, ఈ వీడియోలో మనం ఏం చూడబోతున్నామంటే ఈ 2 రోజులు మనం ఎత్తిన పిల్లలు, మంగళవారం రోజు బుధవారం రోజు 2 రోజులు ఎత్తిన పిల్లల డీటెయిల్ మనం ఈ వీడియోలో చూస్తాము. సబ్స్క్రైబ్ చేయండి, స్కిప్ చేయకుండా చూడండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ ఆప్షన్ ఎనేబుల్ చేసుకోండి. మర్చిపోకుండా మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய குட்டிகள் ஒங்கோல் தான். ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள்னு நம்ம சொல்லுவோம். ஹைப்ரிட் குட்டிகள்னால் என்னன்னு சொன்னால், இந்த ஒங்கோல் ஏரியா ஒரு சர்க்கிள் ஒரு 70-80 கிலோமீட்டர் ஒங்கோலை சுற்றி இருக்கிற நம்ம சர்க்கிளை ஒங்கோல் ஏரியா குட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி போயிட்டு தெலுங்கானா கிட்ட போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க இந்த குட்டிகளை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா தாண்டி போய் எடுத்துகிட்டு வர்றதை நம்ம ஒங்கோல் ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஹெவி சைஸ் இருக்கும். அதாவது சின்ன சைஸ்லேயே நல்லா வளர்ச்சி இருக்கும். இதுக்கும் ஒரிஜினல் ஒங்கோலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், வளர்ச்சியில் எந்த வித்தியாசம் இல்லை, வளர்ச்சி நல்லா தான் இருக்கும். அந்த ஒங்கோல் பொறுத்த வரைக்கும், அதை ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலரு, அந்த மூஞ்சியில் கருப்பு இதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி போகும்போது வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஹெவி சைஸ் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். இதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதுலேயுமே கலர் நல்லா வரக்கூடிய குட்டிகளுமே இருக்குது. ஸோ இந்த கால் கணம் அப்புறம் தோரணை எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் மைல்டான டிஃப்ரெண்ட் மட்டும்தான். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பர்கூருக்கு எடுத்து அமிச்சோம். ஜோடி 18,400ன்னு சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக 20 கிலோவுக்கு வரும். ஏன்னா சின்ன சைஸு பெரிய சைஸ் எல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கணும். 20 கிலோ வரும்னு சொல்லி நம்ம கணிச்சிருக்கிறோம். எவ்வளோ வந்தது என்னன்றதை நம்ம கேட்டு அவங்க அதாவது வீடியோ அனுப்பி இது இவ்வளோ வெயிட் வந்ததுன்னு சொன்னாங்கன்னா நான் தனியாக அதை அப்டேட் பண்ணுறேன். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు తమిళనాడులో బర్గూరు పంపించినాం. జత 18,400 అని ఎత్తినాం. ఆవరేజ్గా ఒక 20 கிலோவில் ఉండొచ్చు. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளும் ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் தான். ஜோடி 16,900 வரைக்கும் ஃபைனலாக வந்துட்டாங்க அவங்க. நம்ம 16,500 கேட்டோம், தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கிலோ வரைக்குமே இந்த குட்டிகள் வருது. 20 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் கூட 1, 2 இதில் இருக்குது. 15 கிலோவுக்குள்ள ஒரு 4 குட்டிகள் வரலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோ 17,5 கிலோ வரும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 16,900 ஃபைனலாக சொல்கிறாங்க. இன்னுமே இந்த குட்டிகள் அவைலபிளாக இருக்குது. ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் வேணுன்றவங்க, மீடியம் சைஸ் வேணுன்றவங்க இந்த குட்டிகள் எடுத்துக்கலாம். நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற ரூட்டில் இந்த குட்டிகள் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ఏరకురే 50 కుట్టికలు இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మొత్తం 50 దగ్గర 50 జత 16,900 ఫైనల్గా చెప్తున్నారు. మేము అడిగిన రేట్ అది. ఎవరికైనా కావాల్సి ఉంటే ఎత్తుకోవచ్చు. ఆవరేజ్ ఒక 17.5 18 కిలోలు రావచ్చు. మంచి పిల్లలు. இந்த குட்டிகளுமே விற்பனைக்கு இருக்குது. ஆவரேஜ் 20 கிலோவுக்கு மேலே வரும். ஒரிஜினல் குட்டிகள் தான் சொல்கிறாங்க. நான் நேரில் போய் பார்க்கல, வீடியோ அமைச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பரும் ஒருத்தர் சொன்னார், நல்லா இருக்குது குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆவரேஜ் 20 கிலோவுக்கு மேலே வரும்ன்றாங்க. ஜோடி 21,000 சொல்கிறாங்க. 20,000 రూపాయకి ఫైనల్గా முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మొత్తం 50 ఉన్నాయి. ఆవరేజ్ 20 కిలోలకు పైన ఉంటాయి. జత 21,000 చెప్తున్నారు. 20,000కి ఫైనల్ అయ్యేదానికి ఛాన్స్ ఉంది. కావాల్సి ఉంటే చెప్పండి. இந்த குட்டிகள் பொறுத்த வரைக்கும் 50 குட்டிகள் இருக்குது. நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள். நாமக்கலுக்கு நம்ம எடுத்து கொடுத்த இந்த குட்டிகளை ஜோடி 18,700 எடுத்தோம். ஆவரேஜாக 20 கிலோவுக்கு மேலே வரும் இந்த குட்டிகள். ஏன்னா இந்த குட்டிகள் நேற்றுக்கு முன்னால் தான் குட்டிகள் இந்த பண்ணைக்கே வந்தது. நம்ம போய் நேற்றுக்கு எடுத்துட்டோம் இந்த குட்டிகளை. மொத்தம் 100 குட்டிகள். 10 குட்டி கழிச்சிட்டு 90 குட்டி எடுத்தோம்.
ஜோடி 18,700ன்னு சொல்லிட்டு ஆவரேஜ் 20 கிலோவுக்கு மேலே தாராளமாக வரும். 20 கிலோ கம்மி வராது. கொடிக்குட்டி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த குட்டிகள் 2 நாள், அதாவது அவங்க எடுத்துகிட்டு வந்தது ஒரு நாள் தெலுங்கானா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ட்ராவலிங்கு. நம்ம திரும்பவும் இங்கே நேற்று அனுப்பிச்சிருக்கிறோம். இது ஒரு நாள் ட்ராவலிங்கு. கொஞ்சம் డల్లాகும். நம்ம இடத்துக்கு పోన ఉடనే క్విక్గా పికప్ ఆయిடும். ఫ్రెండ్స్ పిల్లలు యావరేజ్ 20 కిలోల పైన ఉంటాయి. జత 18,700 అని தமிழ்நாட்டுக்கு தம்பிச்சினோம். இந்த குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு. நான் நேரில் போய் பார்க்கல. பர் கேஜி வந்து 490ன்னு சொல்லியிருக்காங்க. ஜோடி கணக்கு என்னன்றது எனக்கு சொல்லலை. உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்கிறேன். இந்த குட்டிகள் நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற ரூட்டில் ஒங்கோலுக்கு பக்கத்தில் இந்த குட்டிகள் இருக்குது. நெல்லூர்லேருந்து ஒரு 70-75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லாமே ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள், நல்ல தெளிவான குட்டிகள் தான். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 100 ఉన్నాయి. జత ప్రకారంగా చెప్పాలా, ఫర్ కేజీ 490 అని చెప్పినారు. జత ప్రకారంగా అయితే మీరు కాల్ చేయండి, నేను అడిగి చెప్తాను. అవైలబుల్గా ఉన్నాయి. ఇప్పుడు 15லேருந்து 20 கிலோவுக்குள்ள வரும். 15க்குள்ள இருக்கிற குட்டிகள் வேணால் நம்ம கழிச்சிட்டு எடுத்துக்கலாம். 15 கிலோ నుంచి 20 கிலோల దాకా వెయిట్ వస్తాయి. இப்போ நம்ம பார்க்கறது வந்து முன்னாடி பார்த்த குட்டிகள் தான். இந்த நாமக்கலுக்கு எடுத்து அமிச்ச குட்டிகள். வண்டி வந்துச்சு, வண்டிకి ఏతిட்டு இருக்கிறோம். వண்டிకి ఏతిட்டு இருக்கும்போது இந்த వీడియో எடுத்தோம். ఇది తమిళనాడుకి అమిచిన పిల్లలు தான். ముందు చూసినట్టు బండి వచ్చింది, బండికి ఎక్కిస్తున్నాము. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். ஜோடி 16,500ன்னு சொல்லி எடுத்து திருச்சிக்கு அமிச்சோம். ஆவரேஜ் வந்து ஒரு 16 கிலோ 17 கிலோ அந்த மாதிரி வரலாம். 15க்கு உள்ளே வராது. 15, 16, 17 அந்த மாதிரி வரலாம். ஆனால் இந்த குட்டிகள் ஏன் அந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ఒరిజినల్ కుట్టిగల్. ఫ్రెండ్స్ పిల్లల్ని జత 16,500 మనం ఎత్తినాము. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். ஜோடி வந்து 13,000 ரூபா ஃபைனலாக இது முடியும். 13,500 சொல்லிட்டு இருக்கிறாங்க. ఫ్రెండ్స్ ఈ ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు జత 13,500 చెప్తున్నారు. 13,000 ఫైనల్ అవ్వచ్చు. యావరేజ్ మీద ఒక 12.5 13 కిలోలు రావచ్చు. இது ஆவரேஜ் மேலே ஒரு 12 13 கிலோ வரலாம். 14 13 கூட வரலாம், சொல்ல முடியாது. நம்ம 12 கிலோன்றதே வந்து கன்ஃபார்ம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளுமே வந்து ஜோடி 13,500 சொல்கிறாங்க. இந்த குட்டிகள் இன்னைக்கு சந்தைக்கு வருது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். 13,000க்கு ஃபைனலாக முடியும், அதுக்குள்ளே வராது. ఫ్రెండ్స్ పిల్లల జత 13,500 చెప్తున్నారు. இதுவுமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். ஜோடி 14,000 ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் கிடையாது. 100-500 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சந்தைக்கு வருது. தேவைப்படுறவங்க சந்தையில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஓகேன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் லாக் பண்ணி வைக்கிறேன். ఫ్రెండ్స్ ఈ ఒరిజినల్ పిల్లలు జత 14,000 చెప్తున్నారు. 13,500 ఫైనల్ అవ్వచ్చు. ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు కాబట్టి కావాల్సిన వాళ్ళు కాల్ చేయండి, నేను లాక్ చేసి పెడతాను. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த குட்டிகள் தான். ஜோடி 13,000க்கு ஃபைனல் ஆகும்னு சொன்னேன். நம்ம மரத்து கீழே சுற்றிட்டு இருந்த குட்டிகள் தான். இது மொத்தம் 80 குட்டி. 80 குட்டியிலேருந்து ஒரு 40 குட்டி தாம்பரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து எடுத்தார். குட்டி 7,000 ஜோடி 14,000 ரூபான்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அதாவது பெரிய குட்டி மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு 13 கிலோ வரலாம். ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 80 పిల్లలు. 80 పిల్లల్లో 40 పిల్లలు పెద్ద వరకు సెలెక్ట్ చేసి ఎత్తుకుంటారు. జత 14,000. 1000 అనుம்போது கொஞ்சம் பொறுக்கி எடுத்துப்போம். இந்த குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ப்ரீடுன்றதுனால இந்த ரேட்டு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ఇది வந்து లైవ్ వెయిట్ బేస్ பண்ணி நம்ம எடுக்கிறது கிடையாது. ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఇంకోళ్ళ దగ్గర ఒక విలేజ్లో ఉన్నాము. మొత్తం ఇక్కడ ఒక 40 పిల్లలు ఎత్తినాం. 80 పిల్లల నుంచి 40 పిల్లలు సెలెక్ట్ చేసి ఎత్తినాం కాబట్టి జత 14,000 ఎత్తినాము. లైవ్ వెయిట్ బేస్ చేసి ఇది ఎత్తేది కాదు. ఈ పిల్లలన్నీ ఒరిజినల్ బ్రీడు. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜோடி 16,500ன்னு எடுத்தது. ஏற்கனவே நான் காட்டினது தான். திருச்சிக்கு போயிட்டுருக்கு இந்த குட்டிகள். மொத்தம் 80 குட்டி. இதில் ஒரு 40 குட்டி 50 குட்டி பெரிய సైజు. మీడియமாக வர்றது வந்து ஒரு 40 కుట్టి. ఈ తిరుచికి పోతూ ఉన్నాయి. ముందు చూసిన పిల్లలు தான். జత 16,500. எல்லாமே 20 கிலோ வர்ற சைஸ். எல்லாமேன்னு சொல்ல முடியாது. 20 கிலோ வர்ற சைஸு. 20 கிலோவுக்கு மேலே வர்ற சைஸ்லாம் இருக்குது. 40 குட்டிக்கு மேலே 20 கிலோ சைஸில் வரும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 20 ஒரு சைஸு, அடுத்து 20 ஒரு சைஸ் வரும். ஆனால் ஒரிஜினல் ப்ரீடு எல்லாமே. என்னென்ன సౌండ్ చెప్పు. నేను 8
తొమ్మిది. వచ్చేడుకుంటే ఉంటా, లేదంటే లేదు. 10. ఏంద్రా 80 పిల్లలు ఎత్తాలి ఇంకా, ఏరుకొని వాళ్ళ ఇష్టం కదా. 12. నేనేదో తెచ్చినా ఉంటుందని. 13. 14. 15. నువ్వు పట్టినావు, నేను చూడలా. 17 అవ్వదు. 18. వాళ్ళిద్దరు డివైడ్ చేసుకోవాలని. వెళ్ళిపోయింది.